அனைவருக்கும் வணக்கம். நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஏன் பிட்காயின் பிரைஸ் நாளுக்கு நாள் இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்குங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம். நீங்க பார்த்திருப்பீங்க 2000 பிட்காயின் எப்போ கேள்விப்பட்டிருப்பீங்க. மோஸ்ட்லி 2012, 13ல கேள்விப்பட்டிருக்கலாம். 16ல பிட்காயின் பிரைஸ் 1 லேக் போச்சு. அப்ப பார்த்திருப்பீங்க. 2020ல 20 லேக்ஸ் கிராஸ் ஆச்சு. 2021 அந்த டைம்ல 50 லேக்ஸ் போச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் டவுன் ஆச்சு 20 லேக்ஸ்ல. அதுக்கப்புறம் 30, 40, 50ன்னு கொஞ்சம் கொஞ்சமா ஏறி இப்போ லாஸ்ட் 1 மந்த்தா 90 லேக்ஸ் ரீச் ஆச்சு. இப்போ சம்திங் 8 லேக்ஸ் வருது. பட் நம்ம என்ன பார்க்குறோம்னா, ஃபார் எவ்ரி 4 இயர்ஸ் பிட்காயினோட பிரைஸ் கொஞ்சம் டிராமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, இதுதான் நம்மளோட அப்சர்வேஷன். ஓகே, ஏன் இப்படி இன்க்ரீஸ் ஆகுது? அதுக்கான காரணம் என்ன? ஏன்னா வேற நீங்க எந்த ஸ்டாக்னாலும் பார்த்துருக்கலாம், மற்ற கிரிப்டோ கரன்சி காயின்ஸ் பார்த்துருக்கலாம், எத்தீரியம், டாஜ் காயின் அது இது நீங்க நிறைய இதை பார்த்துருக்கலாம். பட் அது எதுவுமே பிட்காயினோட பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கறது இல்ல. பிட்காயின்ல அப்படி என்னதான் யூனிக்கா இருக்கு? இந்த கேள்விக்கான பதிலை நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே, ஸோ பிட்காயினோட சப்ளை, டோட்டல் சப்ளை ஆஃப் த பிட்காயின், ரைட்? இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்பேன், அதுக்கு நீங்க பதில் தெரியுதான்னு பாருங்க. நம்ம இந்தியாவில் ருபீஸ் யூஸ் பண்றோம். இந்தியாவில் இப்போதைக்கு நம்ம சிட்டிசன் நமக்கு டோட்டலா எவ்வளோ ருபீஸ் சப்ளைல இருக்குன்னு நமக்கு தெரியுமா? நம்ம அதை கூகுள் பண்ணி பார்த்தா அந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கலாம். சரி, இப்போ 2024ல நமக்கு எவ்வளோ டோட்டல் சப்ளை இருக்குன்னு கவர்மெண்டோட கணிப்புல சம் அமௌண்ட் தெரியும். அதுலேயும் நிறைய பிளாக் மணி வேற இருக்கு. ஓகே, வாட் எவர். இப்போ 2025ல இந்த கரண்ட் ருபீஸோட டோட்டல் சப்ளை என்னன்னு நம்மளால சொல்ல முடியுமா? அதை யார் கண்ட்ரோல் பண்றா? நம்ம கண்ட்ரோல்ல இருக்கா அப்படின்னு கேட்டா நிறைய கேள்விகளுக்கு பதில் கிடையாது. ஸோ இந்த பிட்காயின் என்ன கான்செப்ட் அப்படின்னா, த நம்பர் ஆஃப் டோட்டல் சப்ளை ஆஃப் த பிட்காயின் லிமிட் பண்ணணும். ஆனால் அந்த புது பிட்காயினை கிரியேட் பண்றதுக்கான பவர் இட் இஸ் நாட் கண்ட்ரோல்டு பை அ சிங்கிள் என்ன சொல்றது, ஒரு பர்டிகுலர் பர்சனோ, கவர்மெண்ட்டோ, ஒரு கம்பெனியோ, ஒரு கார்பரேஷனோ அதை கண்ட்ரோல் பண்றது கிடையாது. தட் கண்ட்ரோல் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் டு எனி பிட்காயின் நோட். இப்போ நீங்களே இந்த ஒரு பிட்காயின் மைனிங் என்ன சொல்றது ஹார்ட்வேர் வாங்கலாம், நீங்களே இந்த பிட்காயின் மைன் பண்றது ஸ்டார்ட் பண்ணலாம். பட் அதை பத்தி நம்ம டீடைல்டா மற்ற வீடியோஸ்ல இன் ஃபியூச்சர் வீடியோஸ்லாம் நம்ம பார்க்கலாம். பட் இதுல இந்த எப்படி அந்த லிமிடெட் சப்ளையை பிட்காயின் அச்சீவ் பண்ணுது, அதுக்கான மேத்தமெட்டிக்ஸ் என்னங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ 21 மில்லியன் சப்ளை கேப், ரைட்? ஸோ இன்னும் ஒரு 100-150 வருஷத்துல பிட்காயினோட டோட்டல் சப்ளை 21 மில்லியன்ல நிற்கும். அதுக்கு மேல பிட்காயினோட சப்ளை இன்க்ரீஸ் ஆகாது. ஏன் அது அப்படி இருக்கு? அந்த ஃபினாமினனுக்கு பேர் தான் பிட்காயின் ஹாவிங்கிற ஒரு பிரின்சிபல். ஸோ நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் படிச்சிருந்தீங்க அப்படின்னா, இல்லை ஜியாமெட்ரிக் ப்ரோக்ரஷன் ஒரு கான்செப்ட் நீங்கள் படிச்சிருக்கலாம். நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா, இல்லை புக்கை நீங்கள் ரெஃபர் பண்ணி 10th ஸ்டாண்டர்ட் புக்கை ரெஃபர் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணலாம். ஓகே, அந்த பிரின்சிபலை பேஸ் பண்ணி தான் என்ன சொல்றது பிட்காயினோட மணி சப்ளை லிமிட்டடாக இருக்கு. இன்னொரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பார்க்கலாம். ஸோ பிட்காயினோட ஃபர்ஸ்ட் பிளாக் 2008ல கிரியேட் ஆச்சு. அந்த ஃபர்ஸ்ட் பிளாக்கை கிரியேட் பண்ணுறதுக்கான ரிவார்டு 50 BTC. ஸோ அது சட்டோஷி நாக்கமோட்டோவோட அட்ரஸுக்கு தான் போச்சு. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் 50 பிட்காயினோட ஓனர் அவர் தான். ஆஃப்டர் த ஃபர்ஸ்ட் பிளாக், அந்த ஃபர்ஸ்ட் பிளாக்கை கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் பிட்காயினோட டோட்டல் சப்ளை 50 பிட்காயின். இங்க 2,10,000 பிளாக்ஸ்க்கு அப்புறம் 2,10,001வது பிளாக்கோட ரிவார்டு 25 பிட்காயின். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பிளாக்ல இருந்து 2,10,000 பிளாக் வரைக்கும் பிளாக்கோட ரிவார்ட்ஸ், அந்த பிளாக்கை கிரியேட் பண்ற அந்த மைனருக்கு 50 பிட்காயின் அவரோட அமௌண்ட்ல டெபாசிட் ஆகும். ஏன்னா அது ரிவார்ட் பண்ணும்ல. இப்போ நீங்க ஹார்ட்வேர்லாம் பிட்காயின் மைனிங் ஹார்ட்வேர்லாம் வாங்கி வச்சு நீங்க பிட்காயினோட மைன் பண்றீங்க, பிட்காயின் நெட்வொர்க்கை நீங்க ஸ்ட்ரென்தன் பண்றீங்க. ஸோ அதுக்கான ரிவார்டு அந்த பிட்காயின்லாம் அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு போகும். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் பிளாக்ல இருந்து 2,10,000 பிளாக் வரைக்கும் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் பிட்காயினோட டோட்டல் சப்ளை பாத்தீங்க அப்படின்னா 10 மில்லியன், ரைட்? அரௌண்ட் 10,500,000 சம்திங். அது 2012ல அச்சீவ் ஆச்சு. ஸோ இன்னொன்று பாருங்க, இந்த 2,10,000 பிளாக் அப்புறம் பிளாக் ரிவார்டு 25 பிட்காயினா குறைஞ்சிச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் 50 பிட்காயினா இருந்துச்சு, அதுக்கப்புறம் 25 பிட்காயினா குறைஞ்சிச்சு. இதே இது நம்ம 2016க்கு வருவோம். அதுல 2016ல ஆஃப்டர் என்ன சொல்றது
4,20,000 பிளாக்ஸுக்கு அப்புறம் பிளாக் ரிவார்டு வந்து 12.5 குறைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6.25 குறைஞ்சிருச்சு. 3.125 ரீசெண்டா ஆஃப்டர் த இயர் 2024 பிட்காயினோட பிளாக் ரிவார்டு வந்து 3.125 குறைஞ்சிருச்சு. ஸோ பிட்காயினோட சப்ளை வந்து இப்படி குறைஞ்சிட்டே வருது. ஸோ ஃபர்ஸ்ட் 4 வருஷத்துல 10 மில்லியன் போச்சு. அடுத்த ஃபர்ஸ்ட் 8 வருஷத்துல 15 மில்லியன் தான் போச்சு. ஃபர்ஸ்ட் 12 வருஷத்துல 18 மில்லியன்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் 16 வருஷத்துக்கு அப்புறம் 19 மில்லியன்ல தான் இருக்கு. ஸோ இப்படி பாதியா குறைஞ்சிட்டு போக போக அட் தி எண்ட் அரௌண்ட் தி இயர் 2100 ஓகே பிட்காயினோட டோட்டல் சப்ளை வந்து 21 மில்லியன்ல ஹால்ட் ஆயிரும். ரைட், இதுதான் கான்செப்ட். ஸோ பிட்காயினோட சப்ளை வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. ஆனா நம்பர் ஆஃப் பீப்புள் ஹூ யூஸ் பிட்காயின் அது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ 2008 எத்தனை பேருக்கு தெரியும்? 10 பேர் 50 பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். 2012 மேபி 1 to 2 lakhs பீப்புள் தெரிஞ்சுக்கலாம். 2016 அஃப்கோர்ஸ் இன்டர்நேஷனல் லெவலில் ஃபேமஸ் ஆச்சு. ஸோ மில்லியன்ஸ் ஆஃப் த பீப்புள் would know. இப்போ 2016 அப்புறம் 2020 வந்து கிட்டத்தட்ட ஈவன் இந்தியாவிலே நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ 2024 நீங்கள் ஆல்ரெடி பிட்காயினை பற்றி படிக்கிறீங்க. எத்தனை பேர் அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க? ஏகப்பட்ட கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சஸ்லாம் வந்துச்சு. ஸோ நம்பர் ஆஃப் பீப்புள் ஹூ யூசஸ் த பிட்காயின், யாரெல்லாம் பிட்காயினை யூஸ் பண்ணுறோமோ அவங்களோட எண்ணிக்கை வந்து கூடிட்டே போகுது. பிட்காயினோட டோட்டல் சப்ளை வந்து லிமிட்டட் ஆகிட்டே வருது. புது பிட்காயின் நம்பர் ஆஃப் நியூ பிட்காயின்ஸ் வந்து குறைஞ்சிட்டே வருது. ஸோ டோட்டல் பிட்காயினோட சப்ளை வந்து லிமிட்டடாக இருக்கு. ஸோ சப்ளை வந்து கம்மியாக இருக்கு, டிமாண்ட் வந்து கூடிட்டே போகுது. ஸோ சப்ளை குறைய டிமாண்ட் கூட என்ன ஆகும்? அதோட ப்ரைஸ் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆக தான் செய்யும். ஸோ இந்த கான்செப்ட்ல தான் பிட்காயினோட ப்ரைஸ் வந்து என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஓகே, ஈவன் ஆஃப்டர் நெக்ஸ்ட் 4 இயர்ஸ், அதுக்கப்புறம் அடுத்த 4 இயர்ஸ் பிட்காயினோட ப்ரைஸ் வந்து ஸ்டெடி இன்க்ரீஸ்லாம் இருக்கும். அதுக்கான காரணம் சப்ளை டிமாண்ட், பேசிக் சப்ளை டிமாண்ட் இன் எக்கனாமிக்ஸ். ஓகே, ஸோ மோஸ்ட்லி இது வரைக்கும் போதும். நம்ம இன்னும் கொஞ்சம் நம்ம வீடியோஸ்லாம் வந்து கொஞ்சம் டெக்னிக்கலாக இருக்கும். நம்ம அதுக்கான மேத்தமெட்டிக்ஸையும் பார்ப்போம். ஓகே, ஸோ நம்மளோட அந்த மேத்தமேட்டிக்ஸ், ஸோ அது அந்த கணக்கு இது வந்து ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன். நீங்கள் இந்த ஃபார்முலா பார்த்துக்கலாம். 1 + 1/r + 1/r². இதுதான் அந்த ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன். நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆர் வந்து என்ன சொல்கிறது 2 ஹாஃப் ஆகிட்டே வருது பிட்காயினோட டோட்டல் சப்ளை. ஓகே, ஸோ பேசிக்காக இந்த ஈக்குவேஷன் தான் 1/2 + 1/2². ஆனால் இதில் வந்து நமக்கு என்ன கான்செப்ட்? ஸோ ஃபர்ஸ்ட் 200 இந்த எண்ணிக்கையான பிளாக்ஸுக்கு வந்து என்ன சொல்கிறது 50 பேசிக்காக இன்ட்டு 50 இன்ட்டு 1 + 1/2 + 1/2². இதுதான் நம்மளோட ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணணும். ஓகே, நான் இந்த 50 வந்து பாருங்கள். இந்த 50 ஃபர்ஸ்ட் இந்த 50 இங்கே உள்ளே கொண்டு போனீங்கன்னா 50 + 25 + 12.5 12.5 + 6.125 அந்த மாதிரி. ஓகே, 6.25 + 3.125 அந்த இது வரும். ஸோ பேசிக்காக இந்த ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ நம்ம வந்து இந்த டேர்மை மட்டும் சால்வ் பண்ணால் போதும், நம்ம இதை சால்வ் பண்ணிடலாம். ஸோ இந்த பர்டிகுலர் டேர்மோட ஃபார்முலா வந்து ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷனோட ஃபார்முலா வந்து 1/1 - 1/2. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 1/1. 2 வந்து மேலே வந்துடும். 2 வந்து மேலே வந்துச்சுன்னா ஸோ இதோட குவான்டிட்டி வந்து 2. ரைட், ஸோ இந்த டேர்மோட குவான்டிட்டி வந்து 2. ஸோ 210,000 into 2. ஓகே, ஸோ இந்த 2லாம் போட்டோம் அப்படின்னா 50 into 2 வந்து 100. ஸோ 210 123 extra 00 21 million will be the total Bitcoin supply. ஓகே, ஸோ இதுக்கான மேத்தமெட்டிக்ஸையும் நம்ம பார்த்தாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன சொல்கிறது, உங்களுக்கு இன்னும் நிறைய சந்தேகம் இருக்கணும். ஓகே, சும்மா நம்ம அந்த வீடியோஸை பார்த்துட்டோம், ஓகே நான் சொன்னதை வச்சு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நம்பக்கூடாது. ஏன்னா பிட்காயினில் ஒரு கான்செப்ட் உண்டு. ஓகே, ட்ரஸ்ட், நெவர் ட்ரஸ்ட், ஆல்வேஸ் வெரிஃபை. ரைட், இப்போ நம்ம வந்து கவர்மெண்ட் கரன்சி யூஸ் பண்ணுறோம். ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வந்து பேங்க்கை ட்ரஸ்ட் பண்ணுறோம், கவர்மெண்ட்ஸை ட்ரஸ்ட் பண்ணுறோம். ரைட், நம்ம அக்கௌண்ட் வந்து நம்ம பேங்க்ல சேஃபாக இருக்குது அப்படின்னு நம்ம ட்ரஸ்ட் பண்ணுறோம். ஸோ பிட்காயினை பொறுத்த வரைக்கும் ஆல்வேஸ் வெரிஃபை. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு இந்த மேத்தமெட்டிக்ஸ் ஃபார்முலா வந்து காமிச்சேன்.
உங்களுக்கு இன்னும் நெறைய சந்தேகம் இருக்கணும். ஓகே. இந்த ஸ்லைட்லயே நான் ஏகப்பட்ட சந்தேகம் இருக்கணும். எப்படி அது கரெக்ட்டா இந்த பிளாக் ரிவார்ட் வந்து என்ன சொல்றது? இந்த இந்த ஐ மீன் இந்த நான் சொன்னேன். இப்போ பிட்காயின் நோடு மைனிங் வந்து ஒரு நோடும் புதுசு புதுசா கிரியேட் ஆயிட்டு வருது. எப்படி கரெக்ட்டா அந்த 4 இயர்ஸ்ல சிங்க்ரனைஸ் ஆகுது? எப்படி ஃபர்ஸ்ட் 4 இயருக்கு 2,10,000 பிளாக் தான் வந்திருக்கு. எப்படி அடுத்த 4 இயர்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா 2,10,000 பிளாக் தான் வந்திருக்கு. எப்படி இந்த டைமிங் வந்து எப்படி சிங்க்ரனைஸ் ஆகுது? இந்த டைமிங் சிங்க்ரனைஸ் ஆறதுக்கு பின்னாடி காரணமுமே அது இன்னொன்னு ஐ மீன் இன்னும் அதுவும் மேத்ஸ் தான். ஓகே. பட் அது வந்து ப்ராபபிலிட்டி பேஸ்ட் ஆன மேத்ஸ். இட்ஸ் நாட் எக்ஸாக்ட் மேத்ஸ் பட் ப்ராபபிலிட்டி பேஸ்ட் ஆன மேத்ஸ். ஸோ பிட்காயினோட நெறைய செக்யூரிட்டி பிட்காயினோட செக்யூரிட்டி, ட்ரஸ்ட், ஐ மீன் அந்த டிரான்சாக்ஷனு அத எப்படி சேஃப்கார்ட் பண்றது? மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் வந்து என்ன சொல்றது? ப்ராபபிலிட்டி பேஸ்ட் தான் நம்ம அனலைஸ் பண்ண முடியும். ஓகே. ஸோ ப்ராபபிலிட்டி பேஸ்டா நெறைய கான்செப்ட்ஸ் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ அதுக்கான நெறைய டவுட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கணும். அது என்ன சந்தேகம்னாலும் கேளுங்க. நம்ம ஃபியூச்சர்ல வீடியோஸ்ல இன்னும் டீடைல்டா நம்ம நெறைய பார்க்கலாம்.